ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட மெசேஜை பார்க்க போகிறோம். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் ரீடிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட பர்சனோட கரண்ட் மெசேஜ், உங்கள் பர்சனோட மெசேஜ் என்னன்றதை பார்ப்போம். உங்கள் பர்சனோட மெசேஜ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் அவங்களோட விருப்பம் என்னென்னா, உங்களோட ஃபேஸை பார்த்துட்டு தான் அவங்க டேயை ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதான் ஃபஸ்ட்டு மெசேஜ். நெக்ஸ்ட் பார்ப்போம் என்ன வருதுன்னு நடத்து. ஸோ அவங்களுக்குள்ள உங்கள் பர்சனோட மெசேஜ் என்னென்னா, செகண்ட் மெசேஜ், சம் வைப்ரேஷன் அவங்களுக்குள்ள உங்களை நினைக்கும் போது இருக்குது. ஏதோ ஒரு முன் ஜென்மத்தில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்க போய் தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் சேர்ந்துருக்கிற மாதிரி அவங்க நினச்சிட்ருக்காங்க. அவங்களோட மெசேஜ் அதான். பார்ப்போம் உங்கள் பர்சனோட கரண்ட் மெசேஜ் என்னன்றது. ஸோ உங்கள் பர்சன் எப்பயுமே உங்களை பற்றி ட்ரீம் பண்ணிகிட்ருக்காங்கன்ற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் உங்களை ஒரு பயம் இருக்குது அவங்கள்ட்ட. அவங்களோட மெசேஜ் இதாக தான் இருக்குது. ஏதோ உங்களை இழந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது உங்கள் பர்சனுக்கு. அவங்களோட மெசேஜ் இதான். இன்னொரு கார்டு எடுப்போம். ஸோ அவங்க எப்பயுமே உங்களோட டுகெதராக இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க. அவங்களோட மெசேஜ் தான். ஸோ இந்த மெசேஜ்க்கான கிளாரிஃபிகேஷன் டேரக்டாக பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேரக்டில் ஒவ்வொரு மெசேஜுக்கான கிளாரிஃபிகேஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த உங்கள் பர்சனல் மெசேஜுக்கான டேரட்டு, அவங்களோட விஷ் என்னன்றதை பார்ப்போம். அவங்களோட விஷ் அவங்க உங்களோட டுகெதராக இருக்கணுன்ற ஆசை. அது ஒரு லக்காக நினைக்கிறாங்க அவங்க. நீங்கள் உங்கள் விஷயம் இதான், சேர்ந்துருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். அவங்க மணியை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அவங்க ஒன்லி திங்கிங் அபவுட் யூ ஒன்லி. அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு உங்கள் பர்சனோட மெசேஜ். அவங்க ரொம்ப அவங்களோட பிடிவாதம் எப்படின்னா, அவங்களோட விஷயம் பிடிவாதம் விஷ். ரொம்ப நாளைக்கு உங்களோட சேர்ந்து வாழணுன்ற ஒரு ஆசை உங்கள் பர்சன்ட்டு இருக்கு. இதோட விஷோட மெசேஜான கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, உங்கள் பர்சனும் நீங்களும் ஹாப்பியாக இருக்க போகிறீங்கன்றதுக்கான தான் எனக்கு தெரியுது. கிங் ஆஃப் பென்டிக்கல் அண்ட் குவீன் ஆஃப் பென்டிக்கல் இதை பார்த்தாலே நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மேரேஜ் போகக்கூடிய
விஷஸ்லாம் உங்கள் பர்சனுக்கு இருக்குது. அவங்க ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப்பை வாழணும்னு விருப்பப்படுறாங்க. உங்கள் பர்சனுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ஹாப்பியஸ்ட் லைஃப்பை நீங்கள் தருவீங்கன்னு அவங்களோட விருப்பம் இருக்குது. ஓகே, இதான் இந்த விஷுக்கான டார்க் கிளாரிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு மெசேஜுக்கு பார்க்கலாம் என்ன வருதுன்னு. நெக்ஸ்ட் வைப்ரேஷனுக்கு பார்க்கலாம். அடுத்து ஏதோ ஒரு முன் ஜென்மத்தில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்க போய் தான் வந்து இந்த ஜென்மத்தில் சேர்ந்துருக்கீங்கன்ற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க உங்கள் பர்சனோட மெசேஜ். பார்ப்போம் டேரக்டில் என்ன வருதுன்னு. உங்களோட பர்சன் நீங்கள் முன் ஜென்மத்தில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்க போய் தான் வந்து இந்த ஜென்மத்தில் நீங்கள் சேர்ந்துருக்கீங்கன்றது அவங்க நினைக்கிறாங்க. அது இன்றைக்கி நினைக்கல, அவங்க மேனிஃபெஸ்டேஷன் வந்து போன ஜென்மத்தில் இருந்தே அது நடக்குதுன்ற மாதிரி அவங்க உள்ளுணர்வு தோணுது அவங்களுக்கு. நீங்கள் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க அவங்களுக்கு. உங்கள் பர்சனோட வைப்ரேஷன் மெசேஜுக்கான கிளாரிஃபிகேஷன் டேரக்டில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்க மேனிஃபெஸ்டேஷன் இப்போ கிடையாது, போன ஜென்மத்துலேருந்தே அவங்களோட சேரணுன்ற ஒரு இது இருக்குது. எனக்கு இந்த கார்டை பார்க்கும்போது ஒரு டிவைனோட சப்போர்ட் நிறையாவே இருக்குது. உங்களோட பர்சனும் நீங்களும் சேர்ந்தது ஒரு ஒரு டிவைனோட சப்போர்ட்னா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இதான் அந்த வைப்ரேஷனுக்கான டேரக்ட் ரீடிங். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் மெசேஜ்க்கான கிளாரிஃபிகேஷன் பார்ப்போம். வீக்னஸ் இமேஜினேஷனுக்கு பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் உங்களை பற்றி ட்ரீம் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கான டேரக்டிங் ரீடிங் பார்ப்போம் என்ன கிளாரிஃபிகேஷன் வருதுன்னு. அவங்க ரொம்ப நாளாகவே யார்ட்டையும் அனாவசியமாக பேச மாட்டாங்க உங்கள் பர்சன். பட் பர்டிகுலர்லி வந்து உங்கள்கிட்ட வந்து அவங்க பேசியிருக்காங்க. ஸோ உங்களை ரொம்ப நம்புகிறாங்க. ரொம்ப நாளாக வந்து ஒரு நல்ல பர்சன் நீங்கள் கிடைச்சதுக்கு அவங்க கொடுத்து வச்சவங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல பர்சன் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. ரொம்ப நாளாக இப்படி ஒரு நல்ல பர்சன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மேனிஃபெஸ்டேஷன்லாம் இருந்திருக்கு. அதனாலேயே நீங்கள் கிடச்சிருக்கீங்கன்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. இமேஜினேஷனுக்கான டேரக்டை பார்த்துட்ருக்கோம். கிங் ஆஃப் வான்ஸ். ஓகே, உங்கள் பர்சன் வந்து லேஸில் யாரையுமே நம்ப மாட்டாங்க. பட் உங்களை நம்பியிருக்காங்கன்ற போது அது ஒரு நீங்கள் கொடுத்து வச்சவங்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் உங்கள் பர்சன். ஒரு இமேஜினேஷன் ஃபுல்லாக உங்களை பற்றி தான் இருக்குது உங்கள் பர்சனுக்கு. உங்கள் பர்சன் வந்து திங்கிங்கெல்லாம் வந்து உங்களோட லவ்வில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், மேரேஜ் வரைக்கும் போகணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. இமேஜினேஷன் நிறையா இருக்குது. ஸோ இதான் அந்த இமேஜினேஷனுக்கான டேரக்ட் ரீடிங். நெக்ஸ்ட் மெசேஜ் பார்க்கலாம். வீக்னஸ். ஸோ அவங்க லூஸ் பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. அந்த பயத்துக்கான டேரக்ட் ரீடிங் பார்ப்போம் அவங்களோட மெசேஜ். ஸோ வீக்னஸ், அவங்க எதுக்கு பயப்படுறாங்க, உங்களை லூஸ் பண்ணிடுவாங்கன்றதை பார்ப்போம்.
ஸோ உங்கள் பர்சன் உங்களுக்கு உங்கள் பர்சன் உங்களை லூஸ் பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயம் என்ன இருக்குன்னா, நீங்கள் ஒரு நல்ல கேரக்டர்ன்றது அவங்களுக்கு 100% தெரியுது. ஸோ உங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்ற பயம் இருக்குது. அந்த பயம் இருக்கிறதுனாலே அவங்க அப்படி நினைக்கிறாங்க. இல்லை நீங்கள் எல்லாரையும் நம்புவீங்க அப்படின்றது அவங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்து ஏதாவது குட்டி குட்டி சண்டைகள் நடக்கும் போல் இருக்குது. அதனாலே கொஞ்சம் வாக்குவாதங்கள் இருக்கிற மாதிரியே இருக்குது. குட்டி குட்டி சண்டை வரும்போது ஒரு தேர்ட் பர்சனால் வர்றதுனால கொஞ்சம் பயம் இருக்குது உங்கள் பர்சனுக்கு. அடுத்து பார்ப்போம் உங்கள் பர்சனோட இது. சரி, அவங்க இப்போ ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. சம்டைம்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது இவங்க இப்போயே நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க. இனி வர காலங்கள் எப்படி கேட்பாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்குது உங்கள் பர்சன்ட்டு. டிவைனோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. சரி, நெக்ஸ்ட் மெசேஜுக்கான கிளாரிஃபிகேஷன் பார்ப்போம். மேரேஜ். ஸோ மேரேஜ் உங்கள் பர்சனோட விருப்பம் மெசேஜ் தான். ஸோ மேரேஜுக்கான கிளாரிஃபிகேஷன் பார்ப்போம் டேரக்டில். உங்களோட மெசேஜ், உங்களோட மேரேஜ் நடக்குமா அப்படின்றத பார்ப்போம். கண்டிப்பாக நடக்குங்க. உங்கள் பர்சனுக்கும் நீங்களும் சரி ரொம்ப பேலன்ஸாக இருக்கீங்க. உங்களோட பர்சனோட மெசேஜோட விருப்பம் அதான் டிவைனோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப்பை வாழ போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஹாப்பியஸ்ட் லைஃப்பை வாழ போகிறீங்க. டிவைனோட சப்போர்ட் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் பர்சன் ரெண்டு பேருமே கிடச்சதுக்கு ஒரு லக்காக நினச்சிட்ருக்கீங்க. அதனால் உங்களுக்கு உங்கள் பர்சனோட மெசேஜ் அவங்க விருப்பப்படி தான் அது நடக்கும். கண்டிப்பாக வந்து ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணுறது அடுத்த ஸ்டெப்புக்கு போவீங்க. ஸோ இதான் வந்து மேரேஜுக்கான கிளாரிஃபிகேஷன், மேரேஜ் மெசேஜுக்கான கிளாரிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து ஏஞ்சல் மெசேஜ் பார்ப்போம். அவங்களோட பர்சன் அண்டு அவங்களோட ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்றதை பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சனோட ஏஞ்சல் மெசேஜ், உங்கள் ரெண்டு பேர்த்துக்கான ஏஞ்சல் மெசேஜ். ஓகே, உங்கள் ரெண்டு பேர்த்துக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் ஏஞ்சல் மெசேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, சம் எக்ஸ்பெக்டேஷனில் கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கும். அந்த வருத்தத்தை வந்து ரெண்டு பேருமே பொறுத்து போகணுன்றத சொல்கிறாங்க ஏஞ்சல் மெசேஜ். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனில் சம் வருத்தங்கள் இருக்கும். ஸோ உங்களோட கன்வர்சேஷன் வந்து ஹானஸ்டாக வைங்க. அப்போ தான் வந்து ஒருத்தருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏஞ்சல் மெசேஜ். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஏஞ்சல் மெசேஜ் பார்ப்போம் என்ன வருதுன்னு. கண்டிப்பாக வந்து ஸோ உங்கள் ஃபீலிங்ஸ் ரொம்ப ரியலாகவும் ட்ரூவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏஞ்சலோட பிளெஸிங் நல்லாவே இருக்குது உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும். ஓகே, இதான் வந்து உங்கள் பர்சனோட மெசேஜ். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங். பாய்.